ஹாய் டார்மிஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். நீங்கள் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நான் தான் உங்களோட ஏஜே. போன சுகா ஒன் ஷாட்டில் எல்லோரும் ரொம்ப எனக்கு சப்போர்ட் பண்ணியிருந்தீங்க. ரொம்ப 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 தேங்க்யூடா அண்ட் லவ் யூ ஸோ மச் ராக்கிட்டீஸ். அதே மாதிரி இனி நான் போகிற வீடியோவும் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன். அதில் கொடுத்த அதே சப்போர்ட் இனி நான் போகிற இனிமேல் வீடியோவில் எல்லாத்துலேயுமே கொடுங்கடா, சப்போர்ட் கொடுங்கடா. அதே மாதிரி இனி நான் போடுற எஃப்எஃப் இனிமேல் யூடியூப்பில் வந்துடும்டா. இன்ஸ்டாகிராமில் வராது. எல்லோரும் இன்ஸ்டாகிராமில் ஏன் இப்போ போட மாட்டேங்கிறீங்கன்னு கேட்குறீங்க. இன்ஸ்டாகிராமில் எனக்கு கொஞ்சம் கொஞ்சமாக போடுறதுக்கு எனக்கு ரெக்கார்ட் பண்ண முடியல, எடிட்டிங் பண்ண முடியலடா. அதுக்கு நான் ஸ்டார்ட்டுக்கு யூடியூப்லேயே போடலான்னு சொல்லி தான் யூடியூப் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஸோ இன்ஸ்டாகிராமில் பார்க்குறவங்க எல்லாருமே இனி யூடியூப் சேனலில் நான் கொடுத்துருக்கேன். இன்ஸ்டாகிராம் லிங்க் பயோவில் கொடுத்துருக்கேன்டா. அதை டச் பண்ணி நீங்கள் வந்துருங்கடா. அதே மாதிரி புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஆல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்கடா. அப்போ தான் நான் கொடுக்குற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபை காட்டும். இப்போ நம்ம ஒரு புது ஒன் ஷாட் பார்க்கலாமா? சுகாவோட ஒன் ஷாட் பார்க்கலாமா? இதில் ஒரு குட்டி இன்ட்ரூ மட்டும்தான்டா சுகாவுக்கு. சுகா நம்ம கொரியாவில் இருப்பாங்க. அவங்க சுற்றி பார்க்குறதுக்காக இந்தியாவுக்கு வந்திருப்பாங்கடா. இப்போ வாங்கடா நம்ம ஒன் ஷாட்குள்ளே போகலாம். இந்த ஒன் ஷாட்டோட டைட்டில் நேம் அன்எக்ஸ்பெக்டட் மீட் அண்ட் லவ் தான்டா. வாங்க இப்போ நம்ம ஸ்டோரிக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம சுகா தான். பாடா எப்படியோ நம்ம இந்தியாவுக்கு வந்தாச்சு. ஓ, இதுதான் மதுரையா? சூப்பராக இருக்குது. என்ன ரொம்ப ஹாட்டாக இருக்குது. ஐயோ, நம்ம இப்போ எப்படி நம்ம இது யார்கிட்ட போய் கேட்குறது? இங்கே யாராவது தெரிஞ்சவங்க இருந்தால் யார்கிட்ட கேட்கலாமே. யாருமே இல்லையே. அது நம்ம தெரியாத ஊருக்கு வந்திருக்கோம். எல்லோரும் நம்மளை வித்தியாசமாக பார்க்குறாங்களே. சரி போகலாம் சொல்லிட்டு சுகா தான் ஒரு பஸ்லேருந்து கீழே இறங்கி போகிறாங்க. அப்போ அந்த கண்டக்டர், ஏப்பா தம்பி, சொல்லிட்டு பார்க்குறான். பேக்கை தூக்குப்பா. ஓகே 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 ஓகேண்ணா சொல்லிட்டு சுகா அந்த பேக்கையும் தூக்கிட்டு போகிறாங்க. ஆக்சுவலி இதில் ஒன்று நான் சொல்லணுன்டா. சுகாவுக்கு தமிழ் தெரியாது. அவங்க ஒரு டிரான்ஸ்லேட்டர் அது மூலயமா தான் எல்லாமே தெரிஞ்சுப்பாங்க. அதனால் அது கையிலே வச்சுக்கிட்டு தான் இருப்பாங்க. இப்போ வாங்க நம்ம ஸ்டோரிக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம ஒய்யனோட என்ட்ரி. ஆமாம், மாப்பிள்ளை பார்க்குறாங்களா? மாப்பிள்ளை ஏப்பா பாரு, மாப்பிள்ளை நான் தான் சொல்கிறேன்ல, எனக்கு மாப்பிள்ளையே பிடிக்காதுன்னு. இப்போதைக்கு கல்யாணம் வேணும்னு சொன்னால் யாருமே கேட்க மாட்டுறாங்க. மாப்பிள்ளைன்னு சொல்லிட்டு எப்பப்பா நம்மளை இப்போ டார்ச்சர் பண்ணுறாங்கடான்னு சொல்லிட்டு யூஜே ஒரு அழகாக ஒரு ஜீன்ஸ் பேண்ட் போட்டு டிஷர்ட் போட்டு கையில் ஹேண்ட்பேக் போட்டு புலம்பிக்கிட்டே வராங்க. அப்போ டக்குன்னு ஒரு பர்சன் இடிச்சிடுறாங்க. சாரி என் டைம் ஆயிடுச்சு, சாரி ப்ரோ, சாரி. இந்தாம்மா. ஹலோ உங்களை தான். யார் அது நம்மளை சொடக்கு போட்டு கூப்பிட்றது சொல்லிட்டு சுகா இப்போ யூஜி திரும்பி பார்க்குறாங்க. சுகாவை பார்க்கும் யூஜிக்கு செம்ம ஹாப்பி. ஏன்னா நம்ம யூஜி தான் சுகா பயாசாச்சு. சுகாவை பார்க்கும் சுகாவா சொல்லிட்டு நம்ம சுகாவோட பயாஸுங்கிறது தெரியவே கூடாது. தெரியாமலே நம்ம இருக்கணும்டான்னு சொல்லிட்டு, யார் மேம் நீ? சொடக்கு போட்டு கூப்பிட்ற? என்ன தைரியம் எங்கள் ஊருக்கு என்னையுமே சொடக்கு போட்டு கூப்பிடுவா? என்ன? இல்லை, நான் இந்த ஊருக்கு புதுசு. சரி, ஊர் சுற்றி பார்க்கணும். சரி, என்னாச்சு? எனிமி ஹெல்ப் யூ? சாரி, என்னால் பண்ண முடியாது. நான் வெளியே போகணும். ப்ளீஸ்ப்பா, உன்னை பார்த்தா ரொம்ப ரொம்ப நல்ல பொண்ணாக இருக்குது. எனக்கு மட்டும் ஹெல்ப் பண்ணுறியா? ஐயோ, எங்கேயோ என்னை தேடி மதுரைக்கு வந்திருக்க. ஹெல்ப் பண்ணணுமா? ஓகே, பண்ணிவிடும். ஆமாம், எதுக்கு இப்போ இங்கே வந்திருக்க? நானா சும்மா சுற்றி பார்க்கலான்னு வந்தேன். ஓ, உனக்கு இந்தியா கேர்ள்ஸ்னால் ரொம்ப பிடிக்குமா? எனக்கு இந்தியானாலே ரொம்ப பிடிக்கும். அது எனக்கு தமிழ்நாடுனா ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அது தமிழ்நாடு பொண்ணுங்க அந்த பட்டு சேரி கட்டி அழகாக மல்லிப்பூ வச்சு குடத்தை தூக்கிட்டு அப்படியே அழகாக நடந்து வருவாங்க தெரியுமா? அதில் செம்மையாக இருக்கும். ஓஹோ, அப்போ நீங்கள் தமிழ்நாட்டு பொண்ணை சைட் அடிச்சிருக்கீங்க? நிறையா தடவை. ஆமாம், எந்த ஊர்? சவுத் கொரியா. யார் நீ? இத்தனை தடவை தாம்மா கேட்குறேன்ல, பதில் சொல்லு. சவுத் கொரியாவில் யார் நீ? பிடிஎஸ் தெரியுமா? தெரியாதா? தெரியாது. பிடிஎஸில் நானும் ஒரு மெம்பர். ஓ, பேர் அகஸ்டி.
அப்புறம் சுகான்னு சொல்லுவாங்க. ஓ சரி சரி, உனக்கு என்ன வேணும்? எனக்கு ஒரே ஒரு ஹெல்ப். என்ன ஹெல்ப்? என்னைய இந்த ஊரை சுற்றி கட்டுறியா? ஹலோ, என்னை பார்த்தா உனக்கு எப்படி தெரியுது? ஆ, எனக்கு ஒரு வேலை இல்லையா? ப்ளீஸ்மா, ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ளீஸ்ப்பா, ஒரே ஒரு டைம் மட்டும். நான் நாளைக்கெலாம் ரிட்டர்ன் போகணும். ஏன் ஏன் 2 நாள் தங்கி இருந்துட்டு போக மாட்டிங்களா? எங்கள் ஊர் உங்களுக்கு பிடிக்கலையா? இல்லை இல்லை இல்லை, அப்படிலாம் இல்லை. நான் ஒன்றைக்கு கிளம்பணும், இல்லைன்னா ஹைப் கம்பெனியில் என்னை திட்டுவாங்க. தெரியாமல் வந்திருக்கீங்களா? ம், ஆமாம். சரி வாங்க, உங்களை கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்லிட்டு இப்போ யூஜே வந்துட்டு சுகாவை கூட்டிகிட்டு அப்படியே ஸ்டார்டிங் எடுக்கவும் நம்ம திருமல் நாயக்கர் மகளுக்கு தான் கூட்டிகிட்டு போகிறா. அப்போ செம்ம கூட்டமாக இருக்குது. ஆமாம், இதில் நான் இப்போ எப்படி டிக்கெட் எடுக்கிறது? ஹலோ, அதான் நான் இருக்கேன்ல, நான் எடுத்து தருவேன். நீ எடுத்துறியா? நீயே ஒரு பொண்ணு, எப்படி போய் இந்த கூட்டத்தை டிக்கெட் எடுப்ப? ரொம்ப கூட்டமாக இருக்கோ? ம் ம் உங்ககிட்ட ஏதாவது ஷர்ட் ஏதாவது இருக்கா? எதுக்கு? என்ன ஆம்பளை போய் எடுத்து சாப்பிட போறியா? இல்லைப்பா, சொல்லு, இருக்கா? ஜர்கின் இருக்குது. ஜர்கினா? அது எதுக்கு உனக்கு? அதுவும் இந்த ஊரை பார்த்தா ஜர்கின் போடுற மாதிரியே தெரியுது உனக்கு? இல்லைப்பா, வர மாதிரி ஒரு வேளை குளிர் இப்படிலாம் இருந்துச்சுன்னா என்ன செய்கிறது? அதான் ஜர்கின் எல்லாமே கொண்டு வந்திருக்கேன். இங்கெல்லாம் மழையெல்லாம் வராது, கொடு. எதுக்கு? நானும் தரமாட்டேன், கூடியா சொல்லிட்டு யூஜே வாங்கிட்டு இப்படி சுற்றி சுற்றி பார்க்குறா. பார்த்துட்டு அவளோட டீஸ் எடுத்துக்கிறா. என்ன லுக்கு, திரும்ப சொல்லிட்டு திரும்புகிறான். அப்போ யூஜே வந்துட்டு அவளோட டீஷர்ட்டை தூக்கி அந்த ஜர்க்கினை வந்து வயிற்றுல வச்சு, அதாவது ஒரு கன்சீவாக இருக்கவங்க எப்படி வயிற்றுல வைப்பாங்களோ அந்த மாதிரி வயிற்றுல வச்சுட்டு, ஹலோ மிஸ்டர் சுகா. ஏய், இப்போ தான் பார்த்தா அதுக்கடையும் ப்ரெக்னென்ட் ஆகிட்டியா நீ? ஐயோ, என்ன பொண்ணு நீ? ஐயோ ஐயோ, அப்பச்சோரம், ஐயோ 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 இந்த இடி சுகா வாயில் அடிக்கிறான். ஏய், இரு 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 என்ன பார்த்தா உண்மையிலே ப்ரெக்னெண்ட்டாக இருக்க பொண்ணு மாதிரியா இருக்குது? ஆமாம் ஆமாம், இதுதான் வேணும். இரு, இப்போ ஒன்று டிக்கெட் எடுத்துகிட்டு வந்துடுறேன். செம்ம கேடியாக இருக்கா இவ. சூப்பராக இருக்கா. தமிழ்நாடு பொண்ணுங்க தான் சைடு சுகா நினச்சிக்கிருக்கான். அப்போ விஜய் தான், ஐயோ அம்மா, ப்ளீஸ் 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 ஒரு 2 டிக்கெட் மட்டும் வாங்கிக்கிறேனே ப்ளீஸ், எனக்கு கொஞ்சம் லேசாக ஹிப்பு பெயினாக இருக்குது. ப்ளீஸ் ப்ளீஸ் பிரதர், 2 டிக்கெட் மட்டும் எடுத்துறீங்களா? கொண்டாம்மா, நான் எடுத்துறேன் சொல்லிட்டு ஒரு பர்சன் தான் டிக்கெட் எடுத்து தராங்க. விஜயமும் வாங்கிட்டேனே சொல்லிட்டு கொடுக்குன்னு ஓடி வரா. பழைய தில்லாலங்கடையாக இருப்பாடா இவ. செம்ம கேடி தான், பார்த்து ஜாக்கிரதையாக இருக்கண்டா சுகா. பட் க்யூட்டாக இருக்கல்ல சொல்லிட்டு சுகா யோசிச்சு நின்று இருக்கான். ஹலோ ஹலோ, பாருங்க, டிக்கெட் எடுத்துட்டேன், போகலாமா? போகலாமே சொல்லிட்டு அந்த மஹாலுக்குள்ளே உள்ளே போகிறாங்க 2 பேரும். விஜய் சுற்றி காட்டுறான். இது பேர் தான் திருமலை இருக்கிற மஹால். எங்கே வேணால் சுற்றி போங்க, நான் இங்கே அங்கே உட்காந்துக்கிறேன். போங்க, போய் சுற்றி பார்த்துட்டு வாங்க. போங்க சுகா. நீ வரல? நான் எத்தனை தடவை தான் சுற்றி பார்த்தாச்சு, போர் அடிக்குது. போங்க சுற்றி பாருங்க, ஆனால் பட் சூப்பராக இருக்கும் தெரியுமா சொல்லிட்டு இப்போ சுகா மட்டும் அப்படியே சுற்றி பார்த்துட்டு ஃபோட்டோவாக எடுக்கிறான். அப்போ யூஜியுமே சித்த இப்போ திரும்பி பார்ப்பா. அப்போ சுகாவே சைட் அடிப்பான். ஐயோ எங்கேயா இவ்வளோ க்யூட்டாக இருக்கா, அது ஏன் கூட ஐயோ நினச்சிக்கூட பார்க்கல. எப்படியாவது நம்ம செல்ஃபி எடுத்து நம்ம வச்சுக்கலாம்டா சொல்லிட்டு யூஜே வந்து ஃபோன் எடுக்கிறா. அப்போ சுகா, இந்த ஒரு பிளேஸ் மட்டும்தான் இருக்கான், இல்லை இன்னும் நிறையா இருக்கான்? அதெல்லாம் நிறையா இருக்குது, போகிற வழியில் நான் காட்டுறேன். முடிஞ்சிடுச்சா? ஃபோட்டோலாம் எடுத்துக்கிட்டியா? எடுத்துட்டேன். உனக்கு பிடிச்சிருக்கா? ரொம்ப பிடிச்சிருக்கு, தேங்க்யூ. பொண்ணே, இனி அடுத்து எங்கே போகிறோம்? நெக்ஸ்ட்டு எங்கே போகலாம்? சாப்பிட போகலாம். பசிக்குதுயா, காலையிலேருந்து சாப்பிடல, வீட்டில் வேறு சண்டை போட்டு வந்துட்டேன். பசிக்குது, சாப்பிட்லாமா? பசிக்குதா? எந்த ஹோட்டல் நல்லாயிருக்கும்? இங்கே வசந்தம் ஹோட்டலுக்கு போகலாம், செம்மையாக இருக்கும், போகலாமா?
ம் போகலாம் சொல்லிட்டு சுகாவை கூட்டிகிட்டு போகிறேன். யூஜியும் இவனை கூட்டிகிட்டு எப்படிலாம் நான் சுற்ற போகிறேனோ தெரியல. சரி போகலாம் சொல்லிட்டு அப்போ அவளையும் கூட்டிகிட்டு போகிறா. இப்போ கரெக்டாக அவங்களும் சாப்பிட்றதுக்கு வசந்தம் ஹோட்டலுக்கு போகிறாங்க. ஆமாம், நீ இந்த பொண்ணு தானா, இந்த ஊர் தானா? பார்த்தா தெரியலையா? பார்த்தா மாடலாக ஸ்டைலாக இருக்கே, அதான் கேட்டேன். இந்த பொண்ணு இந்த ஊர் பொண்ணு தான். ஆமாம், உன் பேர்? இவ்வளோ நேரம் என் பேரே உனக்கு தெரியாதா? யூஜே. யூஜேவா? யூஜே, நைஸ் நேம். அது என்னோட நேமோ உன்னோட நேமோ சேர்ந்துருக்குடா, அது கூட உனக்கு தெரியல. திடீஷ் யூஜே வந்து மனசுக்குள்ளே நினச்சிட்டு சிரிக்கிறா. இப்போ சுகா, என்ன சாப்பிட்லாம்? பரோட்டா சாப்பிட்லாமா? மதுரையில் ஃபேமஸ் ஆனது பரோட்டா தான். செம்மையாக இருக்கும், சூப்பராக இருக்கும். அண்ட் வித் கறி தோசை. மார்னிங்கே இது கிடைக்குமா? காலையிலே இது கிடைக்கும், சூப்பராக இருக்கும், ட்ரை பண்ணலாம். சரிட்டு அப்போ போயிட்டணும். என்ன வேணும்ப்பா உங்களுக்கு? அண்ணா, நான் எனக்கு 2 பரோட்டா, அவங்களுக்கு 2 பரோட்டா, எனக்கு ஒரு கறி தோசை, அவருக்கு ஒரு கறி தோசை, அப்புறம் ஒன்று வடிவேல் ஒன்றுண்ணா. சரிப்பா. ஆமாம், வடிவேல் என்னது? வடிவேல் இல்லை, வடியல். வடியல்னா முட்டை இருக்குல்ல, முட்டையை உடச்சி ஊற்றி சால்னா, அதாவது பரோட்டாக்கு ஊற்றுவாங்கல்ல குழம்பு, அதில் ஊற்றி 2 தூள் உப்புக்கல்லை போட்டு கடன்னு அடித்து தோசைக்கல்லை பரப்பரன்னு ஊற்றி இங்கிட்ட ஒரு திருப்பு, அங்கிட்ட ஒரு திருப்பு, இப்படி ஒரு திருப்பு, அப்படி ஒரு பரட்டை போட்டு அப்படியே அதில் அப்படி க்ரீமாக அப்படியே அந்த க்ரீமில் அப்படியே விடிய மேலே அப்படியே பெப்பர் பொடி போட்டு கொடுப்பாங்க. அதுதான் வடியல். கலக்கின்னு சொல்லுவாங்க, வடியல்னு சொல்லுவாங்க. சூப்பராக இருக்கும், ட்ரை பண்ணிப்பார். சரி ட்ரை பண்ணுறேன் சொல்லிட்டு அப்போ அதுங்களுக்கும் ஏற்றாப்புல பரோட்டாவும் இது வடியல் எல்லாம் வந்துச்சு. அவங்களும் சாப்பிட்டாங்க. செம்மையாக இருக்குது ஜே. ஜேவா? ஆமாம், ஈவை எடுத்துகிட்டு ஜேன்னு சொல்லிட்டு சூப்பராக இருக்குல்ல. ஓகே. நல்லா இருக்கா சுகா? சூப்பராக இருக்குது. அம்மா, இப்போ நெக்ஸ்ட் எங்கே போகிறோம்? சைடு சுகா கேட்டுக்கிட்டே சாப்பிட்டுக்கிட்டே கேட்குறான். நெக்ஸ்ட்டா காந்தி மியூசியம் போகலாமா? காந்தி மியூசியமா? அவன்னா யார்? ஐயோயா, எனக்கே தெரியலையே. திடீர்னு யாருன்னு கேட்டேன், என்ன சொல்கிறது? காஞ்சி தாத்தா, அதாவது இந்த நோட்டில், ரூபா நோட்டில் காஞ்சி தாத்தா இருப்பார் தெரியுமா? காஞ்சி தாத்தா இருப்பாரா? இது ஒரு நிமிஷம் சொல்லிட்டு அப்போ சாரிடா மிஸ், காந்தியை தெரியல சொன்னதுக்கு. கொஞ்சம் இதில் வந்து நம்மளோட ஒய்யன் வந்து கொஞ்சம் ரூடாக இருப்பாங்க, படிக்கவே மாட்டாங்க, எதுவுமே தெரியாது அவங்களுக்கு. அதனால் அவங்களுக்கு வந்து எதுவும் தெரியாது, ஆனால் சூறாக நல்லா சுற்றுவாங்க. இப்போ அவங்க அவங்க ஸ்டோரிக்குள்ளே போகலாம். ஒரு 10 ரூபா நோட் எடுத்துக்கிட்டு, இதோ இவர் தான் காந்தி தாத்தா, கிராண்ட் ஃபாதர். ஆமாம், கிராண்ட் ஃபாதர். அவரோட வீடு, அவங்களோட மியூசியம் அங்கே போகலாமா? போகலாம் சொல்லிட்டு கரெக்டாக அவளும் காந்தி மியூசியத்துக்கு கூட்டிகிட்டு போகிறான். அங்கே போயிட்டு நீ வா, நீ மட்டும் உள்ள போ, நான் மட்டும் போவா? நீ மட்டும் போயிட்டு வா. எவ்வளோ சூப்பராக இருக்குது தெரியுமா? ரசனையே இல்லாதவ. ஷிகா எவ்வளோ க்யூட்டாக இருக்க. ஐயோ ஷிகா அதுட்டு யூஜி அப்படி துள்ளி குதிச்சுக்கிட்டே இருக்கா. அப்புறம் மறுபடியும் சுற்றி பார்க்குறான் ஷிகா. அங்கேருந்து அங்கேயும் போயிட்டு நல்லா சுற்றி பார்த்துட்டு ஃபோட்டோ எல்லாத்தையும் எடுத்துட்டு போகலாமா? போகலாம். ஏதாவது ஜூஸ் குடிச்சிட்டு போகலாமா? இப்போ தானே சாப்பிட்டோம், இருந்தாலும் ஜூஸ் குடிச்சிட்டு போகலாம், சூப்பராக இருக்கும். ஐயோ, இவ நம்ம காசு அப்புறம் காலி ஆக்கிடுவா போலையே. என்ன யோசிக்கிறான்? நான் காசு தரேன்ப்பா. அப்போ ஓகே. நீ காசு தருவில்ல? சரிட்டு யூஜே பர்ஸை ஓப்பன் பண்ணி பார்க்குறா. ஐயோ, என்கிட்ட இருக்குது 500 ரூபா தான் இருக்குது, இது எப்படி பத்தும்? சரி வா, வாங்கி தரேன் சொல்லிட்டு ஜூஸ் வாங்க 2 பேரும் போகிறாங்க. நம்மளாம் தேவலாமல் வாயை விட்டு வாடி இருந்துக்கிட்டோம். யூஜே வாயை வச்சு சும்மா இருக்குதியோ சொல்லிட்டு, என்னாச்சு? ஒன்றும் இல்லை ஷிகா, போகலாமா? போகலாம் சொல்லிட்டு 2 பேரும் ரோடு க்ராஸ் பண்ணுறாங்க. அப்போ ஷுகா டக்குன்னு ரோடு க்ராஸ் பண்ணுவோம். யூஜி சொல்லி கத்திடுவா.
அப்போது சுகா ஒன்று என்னாச்சு? ஆமாம், இப்போ என்ன சொல்லி கூப்பிட்ட? அது வந்து சுகா. ஏய், நான் உன்கிட்ட ஆகஸ்டையும் சுகான்னு தானே சொன்னேன். யுங்கின்னு என் பேர் நான் சொல்லவே இல்லையே. ஐயோ, கண்டுபிடிச்சிடணும். அப்போ உனக்கு பிடிஎஸ் பற்றி தெரியுமா? தெரியாது. அப்போ யுங்கின்னு கூப்பிட்டேன். யுங்கின்னு கூப்பிடலையே, சுகான்னு தான் கூப்பிட்டேன். நான் நம்பணும். நம்பு, சத்தியமாக நான் சுகான்னு தான் கூப்பிட்டேன். ப்ராமிஸா, காட் ப்ராமிஸா, மதர் ப்ராமிஸா, சுகான்னு தான் கூப்பிட்டேன். யுங்கின்னு கூப்பிடல. ஆனால் யுங்கின்னு கூப்பிட்ட மாதிரி இருந்துச்சே. ஜூஸு குடிக்கலாம், வா போகலாம். சரிப்பா சொல்லிட்டு சுகாவும் யூஜியும் அப்படியே போகிறாங்க. போயிட்டு ஒரு ஜூஸில் கடையில், ஆனால் எனக்கு ஒரு ஆரஞ்சு ஜூஸ். ஆனால் எனக்கும் ஆரஞ்சு ஜூஸ். ஏன்னா 2 பேருமேக்கே ஆரஞ்சு ஜூஸ். அது எனக்கு வந்து எனக்கு ஆரஞ்சு பழம்னா ரொம்ப பிடிக்கும். எனக்குமே ஆரஞ்சு பழம்னா ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அப்படியா? அப்படி தான் சொல்லிட்டு யூஜியை மண்டையாட்டுறா. சிரிச்சிட்டு 2 பேரும் வந்து ஜூஸை வாங்கி குடிக்கிறாங்க. அப்போ யூஜி, எவ்வளோனாச்சு? இது ஒரு 50, அது ஒரு 50. 100 ரூபாம்மா. 100 ரூபாயா? சரிண்ணா, இந்தாங்க 100 ரூபா சொல்லிட்டு 500 ரூபாய்க்கு கொடுக்குறா. அவங்களும் இந்தாம்மான்னு சொல்லிட்டு 400 ரூபாய் மிச்சத்தை கொடுக்குறாங்க. 500 ரூபா வச்சுருந்தேன். சரி, நம்ம நாளைக்கு தானே சேவ் பண்ணுறோம். ஐயோ, வர மாதிரி இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நிறையா காசு எடுத்து வந்துருக்கலாம். யூஸ் பையன் மற்ற நேரமாக லைவ் வந்து இன்ஃபார்ம் பண்ணுவான். இதுக்கு மட்டும் லைவுக்கு வந்திருக்க மாட்டான். புலம்புறீங்க? அப்போ சொல்லுவேன், என்ன புலம்புற? என்ன லைவ்? ஒன்றும் இல்லை. இப்போ நம்ம ராஜாஜி பூங்காவுக்கு போகலாமா? சொல்லிட்டு அந்த பூங்கா கூட்டிகிட்டு போகிறான். அந்த பூங்காவில் எல்லாம் 2 பேரும் டிக்கெட் எடுத்துகிட்டு உள்ளே போகிறாங்க. வா, பூங்கா பார்க்கு. இப்போ என்ஜாய் பண்ணிட்டு வா. நான் இப்படி உட்காந்துக்கிறேன், நீ என்ஜாய் பண்ணவே மாட்டியா? நான் இந்த ஊருக்காரி தான், எத்தனை தடவை தான் நான் என்ஜாய் பண்ணுறது? போ, நீ எப்போ என்ஜாய் பண்ணிட்டு வா, போ போ போ. சரி சொல்லிட்டு சுகா அப்படியே ஒவ்வொரு ரைடாக போகிறான். யூஜே அப்படியே கீழே உட்காந்து சுகாவை பார்த்து ரசிச்சுக்கிட்டே இருக்கா. இப்போ சொல்லிட்டு நல்லா சிரிச்சுக்கிட்டே இருக்கான். அப்போ சுகா ஒரு ரைடில் போயிட்டு செம்மையாக வாமிட் பண்ணிக்கிருக்கான். யூஜே விழுந்து விழுந்து சிரிக்கிறா. இதுக்கு தான் சொன்னேன், நீ அதில் போகாதன்னு சொன்னேன், நீ கேட்டியா? சிரிக்காத, என்னால் முடியலை. இந்த ரைடுக்கு போகாதன்னு சொன்னேன், இந்த அளவுக்கு இருக்குன்னு நான் சொன்னையா? அந்த பேர் தான் கொலம்பஸ். அதுக்கு போய் இவ்வளோ வாமிட் பண்ணுறியே, ஸ்பீட் ஏற்றுங்க சொல்லி கத்துன. அஞ்சலி சுயோஜை சிரிக்கிறா. சுகா, போகலாமா? போகலாம் சொல்லிட்டு சுகா யூஜியை பார்க்குறான். இப்போ எங்கே போகலாம்? டைம் பார்த்தியா? நைட் 7 o'clock ஆயிடுச்சு. நான் வீட்டுக்கு போகணுமே. ப்ளீஸ் யூஜே, உன் கூட இருக்கிறப்போ ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குது. ப்ளீஸ் என் கூட இருவேன். புரியல. என் கூடயே இருந்துடு. சுகா, என்ன சொல்கிற? அப்புறம் 2 பேரும் ஐ கேண்டட் போய்கிட்டு இருக்கு. அப்புறம் குட்டி பாப்பா தான், ஆண்டி பாப்பா, ஆண்டி பசிக்குதா? ஆண்டி பசிக்குதா? அது ஐயோ. அம்மா, உன் பேர் என்ன? அபி. எங்கே இருக்க? அதோ அங்கே தான் ஆண்டி. அம்மா இல்லை ஆண்டி. அப்பா இருக்காங்க. பட் அப்பா ரொம்ப மோசம். அப்பா ட்ரிங்க் பண்ணுவாங்க. ட்ரிங்க் பண்ணிவிட்டு என்னை இந்த நிலமையில விட்டுட்டு போயிட்டாங்க. எனக்குன்னு யாருமே இல்லை. அப்போ சுகா ஒரு அமௌண்ட் எடுத்து கையில் வைக்கிறான். இந்த பாப்பா நீ வச்சுக்கோ செடி கொடுக்குறான். அந்த பாப்பாவும் வாங்கிட்டு குடுக்குறன்னு ஓடி போயிட்டா. பொண்ணு நில்லு, பாப்பா நில்லு. அப்போது யூஜே, இதுதான் எங்கள் ஊர் சுகா. யாரையும் பார்த்துக்க மாட்டாங்க, இப்படி தான் இருப்பாங்க. கொலை குத்து எல்லாமே நடக்கும். பயமாக இருக்கும். ஒரு பொண்ணுங்க கூட ஒரு இடத்துல நடந்து போக முடியாது. ஒரு துணை இல்லாமல் நடந்து போக முடியாது.
அதே மாதிரி ஒரு ஆம்பளைங்களையும் நம்ப முடியாது. நம்பலாம், நம்புகிறவங்களும் இருக்காங்க, நம்ப முடியாதவங்களும் இருக்காங்க. ஏய், என்னாச்சு உனக்கு? ஒன்றும் இல்லை. போகலாமா? இப்போ எங்கே போகலாம்? ஐஸ்கிரீம் சாப்பிட்லாமா? சரிட்டு. அப்போ யூஜி ஒரு ஐஸ்கிரீம் பார்லருக்குலாம் கூட்டிகிட்டு போகிறான். அப்போ யூஜி எதுவுமே ஆர்டர் பண்ணல. சுகர் ஆர்டர் பண்ணி அவன் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கான். அவன் சாப்பிட்டுக்கு யூஜியவே பார்த்துக்கிருக்கா. யூஜி சைலண்டாகவே தலைகீழே நோட் பண்ணிட்டு உட்காந்துருக்கா. அப்போது ஒன்று நினச்சி பார்க்குறா. அப்பா ப்ளீஸ்ப்பா, எனக்கு ஐஸ்கிரீம் வாங்கி கொடுங்கப்பா. இங்கே பாரு யூஜி, அப்பாக்கிட்ட காசு இல்லை, சொன்னால் புரிஞ்சுக்கோ. அப்பா ப்ளீஸ்ப்பா, ஐஸ்கிரீம் மட்டும் வாங்கி கொடுப்பா. சொன்னால் உனக்கு புரியாதா? எதுவுமே அவள் அனுப்பிச்சிருக்க மாட்டா இப்போ ப்ரெசண்டில். இது எல்லாத்தையும் யோசிச்சு பார்க்குறா. ஒரு ஐஸ்கிரீம் கூட அவளால் வாங்கி கொடுக்க சாப்பிட்டுக்க முடியாது. அவ்வளோ ஒரு கஷ்டப்பட்டு வளர்ந்துருப்பா. இப்போ அவளாக படிக்கவும் முடியலை, படிப்பே நிப்பாட்டி வேலைக்கு போய் அவளாவே காசு சேர்த்து வச்சுக்கிட்டு இருக்கா. கொரியாவுக்கு போகிறதுக்கு, நம்ம பிடிச்ச பார்க்குறதுக்கு. ஆனால் இவள் வந்து ஃபோனை மேலே டேபிள் வச்சுட்டு சுகா நான் ரெஸ்ட் ரூம் போய்ட்டு வந்துடுறேன்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு போயிடுவான். அப்போ யூஜி ஃபோனுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் வரும். இங்கி ஸ்வீட்டி ஐடியிலேருந்து. இங்கி ஸ்வீட்டியா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கும். அப்போ சுகா அதை எடுத்து பார்க்குறான். பார்த்துட்டு அவள் வால்பேப்பரில் பார்க்கும்போது சுகாவோட ஃபோட்டோ தான். இவன் என்னோடய ஃபோட்டோ வச்சுருக்கா. பிடிஎஸ் தெரியாதுன்னு சொன்னான். ஓகே, லாக் போட்டு பார்ப்போம்னு சொல்லிட்டு அவன் லாக் ஒவ்வொன்றா ட்ரை பண்ணுறான், முடியலை. லாஸ்ட்டாக ஒரு வேளை என்னோடய டேட் ஆஃப் பர்த் இருக்குமா பார்க்கலான்னு சொல்லிட்டு அவனோட இயரை போட்டு பார்க்குறான். ஓப்பன் ஆகிடுச்சு. அதுலேயும் சுகாவோட ஃபோட்டோ தான் இருக்குது வால்பேப்பரில். இப்போ மேலே நாட் பண்ணி பார்க்கவும் அவளோட ஐடி வந்து நிற்கிது. எங்கே ஸ்வீட்டி? ஓகே, கேலரிக்குள்ளே போய் பார்க்கலான்னு சொல்லிட்டு கேலரியில் போய் பார்த்தா ஃபுல் அண்ட் ஃபுல் சுகா ஃபோட்டோவை தான் வச்சுருப்பான். சுகா ஐ லவ் யூ ஸோ மச் சொல்லிட்டு ஃபோட்டோவை கூட எடிட் பண்ணி அக்கச்சக்க ஃபோட்டோ வச்சுருப்பா. அதை பார்த்துட்டு, ஓ நீ ஏன் பயாசா, நீ என்னோட ஒய்ஃபா அப்படி தான் மென்ஷன் பண்ணி வச்சுருக்க சொல்லிட்டு ஃபோனை பார்க்கான். அப்போ யூஜியை வந்துடுறா. ஐயோ சொல்லிட்டு டக்குன்னு ஃபோனை ஆஃப் பண்ணிட்டு வச்சிடுறா. அப்போ சுகா, ஏய் உண்மையை சொல்லு, உனக்கு பிடிஎஸ் தெரியாது? தெரியாது சுகா, போய் சொல்லாத. தெரியாதே. சரி, உங்ககிட்ட நான் ஒன்று சொல்லணும். சொல்லு சுகா. யுங்கி ஸ்வீட்டின்னு ஒரு ஐடி இருக்கும். அந்த ஐடியில் ஒரு பொண்ணு வையாமல் எனக்கு மெசேஜ் பண்ணிக்கிட்டே இருக்கா. என்ன ஐடி? இங்கி ஸ்வீட்டி. உனக்கு தெரியுமா? ஐயோ, அந்த ஐடி. தண்ணி குடி. நீ தானே? எனக்கு தெரியும், அது நீ தானே. இப்போ தான் பார்த்தேன் உன் ஃபோன் எடுத்து. சுகா, ஆமாம், அது நான் தான். எத்தனை வருஷமா? 10 years. 10 years-ஆ சொல்லிட்டு சுகாவை பற்றி அவ்வளோ இது புட்டுன்னு வைக்கிறான். சுகாவே சுத்தத்தை ஆடி போயிட்டான். ஓகே, இப்போ நம்ம வேறு எங்கேயாச்சும் போகலாமா? நடந்து போகலாமா பாலத்தில்? அப்போ இடி இடிக்குது. பாருடா, நீ வந்த அன்னைக்கு எங்கள் ஊரில் மழை வருது. ஏய், கிண்டல் பண்ணாதப்பா. ஜிடு ஒரு ப்ரீத் பண்ணுறா. இந்த மண் வாசனை இருக்குது தெரியுமா, செம்மையாக இருக்கும். வா, நம்மளும் அப்படியே மலையில் போயிடலாம். நனைஞ்சிச்சுன்னா சளி பிடிச்சிக்கும். பரவாயில்லையா? பரவாயில்ல, வா போகலாம். சரி சொல்லிட்டு 2 பேரும் அப்படியே அந்த ட்ரெயினில் நடந்து போகிறாங்க. செம்மையாக ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு அப்படியே பாலத்தில் நடந்து போயிட்டுருக்காங்க. அப்படியே நடந்து போய்கிட்டே இருக்கையில் 2 பேர் ஃபீல் பண்ணி அந்த பக்கம் இந்த பக்கம் நடந்து போகிறாங்க. அப்போ யூஜியோட ஹேண்டும் சுகாவோட ஹேண்டும் அப்படியே டச் ஆகுது. சுகா அப்படியே யூஜியோட ஹேண்டை அப்படியே ஹோல்ட் பண்ணி பிடிக்கிறான். யூஜி செத்தத்தில் அப்படியே ஸ்டெயின் ஆகி அப்படியே ஹெட்டை நாட் பண்ணி சுகாவை பார்க்குறான்.
அப்படி கீழே கொஞ்சம் ஹேண்டை பார்க்குறான். சுகா டைட்டாக ஹோல்ட் பண்ணியிருக்கான். சுகா ஹேண்டு ஆமாம் ஹேண்டு தான். கை ஆமாம் ஹேண்டு தான். ஏன் என் கூட வரமாட்டியா? புரியல. என் கூட இப்படி லைஃப்லாம் வரமாட்டியா? சுகா நீ ஒரு ஐடல். ஏன் ஐடல்னா லவ் மேரேஜ் பண்ணக்கூடாதா? சுகா அது யூஜே எனக்கு உன்னை பிடிச்சிருக்கு. ஐ லவ் யூ. சுகா அது இப்போ சுகா சுகா என்னத்தை யோசிச்சுக்கிட்டு இருக்க? வா போகலாம், டைம் ஆச்சு. மழை வேறு வருது சுகா. இது எல்லாத்தையும் சுகா கனவாக யோசிச்சிருப்பான். அப்போ மழையும் நின்றுச்சு. ஐயோ கனவா? இது நிஜத்தில் சொன்னால் எப்படி இருக்கும்? அப்போ இங்கே நம்ம அடுத்த மெம்பர்ஸ்டேருந்து கால் வருது. ஜின்னும் ஜிமின் தான் கால் பண்ணுறாங்க. சுகாவும் கால் அட்டன் பண்ணிட்டு சொல்லுங்கடா. சுகா ஹைப் கம்மியில் ஒன்று தேட ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த இது இப்போ கிளம்பிடுறேன். டக்குன்னு கிளம்பி வா சொல்லிட்டு அப்போ யூஜேயை பார்க்குறான். யூஜே அந்த மழை நின்று அந்த வெளியில் போய் சுற்றி அந்த சாரலில் விளாண்டுக்கிட்டு இருக்கான் அழகாக க்யூட்டாக. அன்எக்ஸ்பெக்டடாக பார்த்தேன். அன்எக்ஸ்பெக்டடாக உன்னை பிடிச்சிச்சு. அன்எக்ஸ்பெக்டடாக அவனை இப்போ லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஆனால் அந்த லவ்வை என்னால் சொல்ல முடியலை. இப்போ நான் போகணும். கண்டிப்பாக உன்ட்டு அந்த லவ்வை சொல்லுவேன். அப்போது யூஜியும் சுகாவை பார்க்குறான். சுகா நானும் உன்னை அன்எக்ஸ்பெக்டடாக மீட் பண்ணேன். அந்த மீட் ஒரு லவ்வாக ஸ்டார்ட் ஆச்சு. எனக்கு அந்த லவ்வை எப்படி சொல்லணும்னு தெரியலடா. நீ ஒரு ஐடல், நான் ஒரு நார்மலான ஒரு பர்சன். இந்த லவ்வை சொன்னால் ஆர்மிஸ் எப்படி ஏற்றுப்பாங்க தெரியாது. ஒரு நாள் பார்க்கலாம் எப்படி சொல்லிட்டு யூஜியும் சுகாவும் அப்படியே ஐ கான்டாக்டாக போய்கிட்டு இருக்கு. அப்போ சுகா ஓகேடா நான் வந்துடுறேன் சொல்லிட்டு காலை கட் பண்ணிடுறான். சரி சொல்லிட்டு யூஜே சுகா நான் கிளம்பணும். போயிட்டு வாங்க. அது என்னாச்சு சுகா? நீ போட்டிருக்கல என்னோட ஜாக்கெட். சாரி இந்த சொல்லிட்டு அப்போ கழட்டி கொடுக்குறான். இல்லை அதை நீயே வச்சுக்கோ. நானே வச்சுக்கட்டுமா? நீயே வச்சுக்கோ. சரி சுகா ஃப்ளைட் ஏற்றி விடுறதுக்கு வரட்டுமா? இல்லை நானே போய்க்கிறேன். கேப் புக் பண்ணி தரேனே, நானே புக் பண்ணிக்கிறேன். பாய். பாய். அப்போது யூஜே சடனாக திரும்பி பார்க்குறான். சுகான் சடனாக திரும்பி பார்க்குறாங்க. என்ன நினச்சான்னு தெரில. 2 பேருமே அட்டை தேதியில் கொடுன்னு ஓடி வந்து ஹக் பண்ணிக்கிறாங்க. ஹக் பண்ணிவிட்டு யூஜே கண்ணில் அவ்வளோ டீயர்ஸ். சுகாவும் அப்படியே கண் கலங்கி நிற்கிறான். யூஜே நீ கேட்டது தெரியுமா யூஜே அந்த மீனிங்? நான் இப்போ கேட்டேன். ஐ மீன் யோசிச்சே இல்லை. அது மீனிங் நான் சொல்லட்டுமா? உன்னோட ரியல் நேம் என்னன்னு எனக்கு தெரியும். யூஜே என்னன்னு தெரியும். யுங்கி ஜெனி ரைட்? அதை யுங்கியில் லாஸ்ட் 2 லெட்டர் எடுத்துகிட்டு, ஜெனிலையும் 2 லெட்டர் எடுத்துகிட்டு யூஜே அதானே? ஓகே பாய். பாய் see you. சொல்லிட்டு அப்படியே 2 பேரும் அப்படியே திரும்பி போயிடறாங்க.
ஓகேடா மீஸ் இதோட இந்த ஒன் ஷார்ட்டை முடிச்சுக்கிறேன். உங்களுக்கு இந்த ஒன் ஷார்ட் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் அண்ட் கமெண்ட் பண்ணிடுங்கடா. எதாவது மிஸ்டேக்னாலும் சொல்லிடுங்க, அதை நான் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். ஓகேடா, பாய், லவ் யூ ஆல், டாட்டா.